மைனா குருவி கதை நேரம். அமுதாவுக்கு 9 வயது. அவளுடைய உலகின் பிரியமான பகுதி வீட்டின் பின்னால் அமைந்திருந்த சிறிய தோட்டம்தான். அங்கு நூற்றுக்கணக்கான பூக்கள் இருந்தாலும் அமுதாவுக்கு மிகவும் பிடித்தது தங்கச் சாமந்தி பூதான். சூரியன் முதல் எழுந்ததும் அதன் தங்க நிற இதழ்கள் சிரிப்பதை பார்த்தால் அமுதாவுக்கும் மகிழ்ச்சியாகிவிடும். ஒரு நாள் காலை அமுதா தோட்டத்திற்குச் சென்றபோது அதிர்ச்சி அடைந்தாள். அவள் தங்கச் சாமந்தி பூ தன் நிறம் மற்றும் பொலிவை இழந்து சாம்பல் நிறத்தில் வாட ஆரம்பித்திருந்தது. ஐயோ, என்னவாயிற்று உனக்கு என்று கவலையுடன் கேட்டாள் அமுதா. அப்போது அவளுக்கு பின்னாலிருந்த ஒரு ரோஜா செடியிலிருந்து ஒரு மெல்லிய ஆனால் தெளிவான குரல் கேட்டது. அமுதா, அந்த குட்டிச் சாமந்தி பூவின் உயிர்ச்சக்தி குறைந்து வருகிறது. அது வாடிவிட்டால் இந்த தோட்டத்தின் மற்ற பூக்களுக்கும் அதன் பொலிவு குறைந்துவிடும். அமுதா திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு சிறிய பச்சை தவளை குட்டி பூனைக்குட்டி அளவிற்கு பெரிதாக மாறி அவளை பார்த்து கொண்டிருந்தது. நீங்கள் யார்? இதை எப்படி சரி செய்வது என்று கேட்டாள் அமுதா. நான் தான் தோட்டக் காவலன். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அடர்ந்த காட்டுக்குள் இருக்கும் மறைவான தோட்டம் ஒன்றில் எல்லா நிறங்களிலும் மின்னும் மந்திர மலர் ஒன்று உள்ளது. அதன் ஒற்றை இதழ்தான் உன் சாமந்தியின் உயிரை திருப்பிக் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த பெரிய தவளை ஒரே நொடியில் ஒரு தங்க நிற வண்ணத்துப் பூச்சியாக மாறி பறந்தது. அமுதாவுக்கு பயமாக இருந்தாலும் தனது தங்கச் சாமந்தியின் மீது கொண்ட பாசம் அவளை துணிச்சலாக்கியது. தனது சிறிய சணல் பையை எடுத்துக்கொண்டு மறைவான தோட்டத்தை தேடி அடர்ந்த காட்டுக்குள் புறப்பட்டாள். பாகம் 2ல அமுதா காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.